சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. என் அன்பு குழந்தை அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உன்னுடைய துணை இதை உன்னிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த 7 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று இதை கேள் என் தங்கமே. இன்று உனக்காக வாக்கு கூறத்தான் உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இந்த இனிய காலை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திருப்பி உனக்கு ஒரு வசந்தத்தை உருவாக்கப் போகிறது என் தங்கமே. நேற்று உன்னை வாட்டிய கவலைகளும் காயங்களும் தோல்விகளும் அனைத்துமே மறந்துவிடு என் தங்கமே. சூரியன் உதைப்பது போல் உன் வாழ்க்கையிலும் ஒளி பிறக்கின்றது என்று நீ பிரகாசமாக இரு தங்கமே. இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் அப்பனின் அருளும் உன் அப்பனின் துணையும் உனக்கு துணையாக நிற்கும் என் தங்கமே. உழைப்பில் தாராளமாக நின்றால் உன் உழைப்பின் பலனையே ராஜயோகமாக அனுபவிப்பாய் என் தங்கமே. நம்பிக்கையும் உழைப்பும் ஒரு மனிதனுக்கு ஆகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் என் குழந்தையே. மனதில் நம்பிக்கை, உதட்டில் புன்னகை, உள்ளத்தில் அமைதி இவையுடன் இன்று முழுவதும் உனக்கு முன்னேற்றத்தை தரும் என் தங்கமே. உன்னுடைய ஆகச்சிறந்த உழைப்பு என்னுடைய அருள். நீ எடுக்கும் வகையில் ஒவ்வொரு முயற்சியும் பொன்னான எதிர்காலத்தை நான் உனக்கு மாற்றித்தர உதவுகின்றது என் தங்கமே. உன்னுடைய உயிரான துணை இதை உன்னிடத்தில் சொல்லவே இல்லையா? சொல்லியே ஆக வேண்டும் என்று இன்று துடித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. கடந்த 7 நாட்களாக அவர் இதை உன்னிடத்தில் எப்பொழுது சொல்வோம், எப்படி சொல்வோம் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவர் சொல்ல வருகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சொல்ல முடியாமல் திரும்பி சென்று விண்டு கொண்டே இருக்கிறார் என் தங்கமே. இதே பொழுதில் அவர் சென்றுவிட்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த 7 நாட்கள் போய்விட்டது என் தங்கமே. என் பிள்ளையே, அவர் சொல்ல வருகின்றார் என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். அவர் சொல்வது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அவர் சொல்ல வருவது உனக்கு நிச்சயம் புரியும் என் தங்கமே. நான் உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன். நீ இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாது. வா, நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம் என்பதை கூறிவிட்டு நான் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றேன். அதற்கான பலனை நீ இன்று அனுபவிக்கப் போகின்றாய். இது உனக்கான அப்பா என்ற பதவியை எடுத்து கொடுக்கும் ஒரு புன்னகையான விஷயம். இத்தனை நாட்களாக நான் செய்த தவறுக்கு என் அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு அறிவுறுத்த தண்டனைகள் வழங்கிவிட்டார் என்று. இனி எந்த ஒரு தவறையும் செய்யாமல் உன் கண் கலங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னை சந்தோஷமாக வைத்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதனால் என்னுடன் கிளம்பி இப்போதே வா, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று இதை சொல்லவே உன்னிடம் உயிரான துணை கடந்த 7 நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே. அவர் உன்னை அப்பாவாக ஆக்கிவிட்டார் என்பதே நற்செய்தியாக உன் காதிற்கு வந்துவிடும் என் தங்கமே. அவர் சொல்ல வருவதை சொல்லிவிட்டார். அவருடைய பார சுமைகள் இறங்கிவிட்டார். இப்போது உன்னுடைய பாரம் என்னவென்று நீதான் இறக்கி வைக்க வேண்டும் என் தங்கமே. உன்னுடைய முடிவு என்னவென்றும் நீதான் அவரிடம் கூற வேண்டும். நீ கூறும் பதில்தான் உன்னுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையும் சேர்ந்து இருப்பதில் இருக்கின்றது. ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டு கூறு என் தங்கமே. உனக்கு துணையாக உன் அப்பன் இருப்பேன் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் வேண்டாம். இருவரும் ஒரு உறவாக வாழ்ந்து
இப்போது அதற்கு அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த நிலையில் இருவரும் சந்தோஷமாக நிகழ்வதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் பார்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பன் ஆசை. உனக்கு பக்கபலமான துணையாக நான் இருக்கிறேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் உன் துணைக்கு நீ பக்கபலமாகவும் சந்தோஷத்தையும் கொடுப்பாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் என் தங்கமே. இப்பொழுது ஓருயிர் ஈருயிராக ஆகிவிட்டது என்பதை கூறியவுடன் உன் மனம் கலங்கி இருந்ததல்லவா? எதற்கு என் குழந்தையே? இதையெல்லாம் மனிதனும் கடந்து வந்ததே தங்கமே. ஆனால் நமக்கு வரும்பொழுதுதான் அது எவ்வளவு வலியை கொடுக்கும், எவ்வளவு வேதனையை கொடுக்கும், எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதையெல்லாம் நமக்கு வரும்பொழுதே அதை உணர முடியும் என்பது உண்மை என் தங்கமே. அடுத்தவரிடம் ஈஸியாக எளிய முறையில் நாம் சொல்லிவிடுவோம், இதுதானே செய்துவிடலாம், இதுதானே செய்துவிட முடியாதா உன்னால், அப்படி என்ற ஒரு வார்த்தை நம் வாயிலிருந்து வரும்பொழுதுதான் தெரியும் என் தங்கமே. நமக்காக அவர் கூறும் பொழுதுதான் தெரியும் என் தங்கமே. அது எவ்வளவு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கும் என்பதை நாம் அப்போதே உணர்வோம் என் குழந்தையே. நடந்த அத்தனை சண்டை சச்சரவு அனைத்தும் இன்றோடு முடித்துவிட வேண்டும் என்பது இந்த அப்பனின் ஆசை. ஆனால் இனி இறுதி முடிவு உன் கையில் தானே இருக்கின்றது. அவர் உன்னிடம் கூற வேண்டியதை கூறிவிட்டார். இனி நீதான் அதை யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல்படுத்த வேண்டும் என் தங்கமே. அவர் உனக்காக ஓடி வந்து இத்தனை செய்திகளை எவ்வளவு ஆசையுடன் சொல்லி இருப்பார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ அனைத்து முடிவுகளையும் எடு தங்கமே. எத்தனையோ கஷ்டங்களை என் குழந்தை பார்த்துவிட்டது, எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ ஏமாற்றங்களையும் சந்தித்த நீ இப்போது ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றாய் என்பது உண்மை என் தங்கமே. அதை நீதான் தக்க வைத்து இந்த உலகின் இந்த சொந்தங்களின் முன்னாலும் நல்ல பேரும் புகழுமாக வாழ வேண்டும் என் தங்கமே. இவன்தானே இவள்தானே என்ற வார்த்தை யார் வாயிலும் நீ வர வைத்து விடவே கூடாது என் தங்கமே. உன் குழந்தை இந்த உலகில் பிறக்கும்போது இவருடைய குழந்தை என்று பெருமைப்படும் அளவிற்கு அதை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கும் உன் துணைக்கும் உன் குழந்தைக்கும் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என்றும் பரிபூரணமாக இருக்கும் என் குழந்தையே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.